ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். பிஜே அவர்களுடன் நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த ஜியோ பாலிடிக்ஸ் தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். இந்த மத்திய தரைக்கடல் அரசியல், ஈரான் ஈராக் பாலிடிக்ஸ், சதாம் ஹுசேன், அமெரிக்கா, ஒபாமா, பின்லேடன்ல இருந்து இன்னைக்கு ட்ரம்ப் அரசியல், புதின் அரசியல் வரை தொடர்ச்சியாக என்னென்ன பாதிப்புகளை இவர்களுடைய செயல்பாடுகள் ஏற்படுத்துதுங்கிறத பேசிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு பாலஸ்தீனம் ஒரு நாடே இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப வெளிப்படையா நெதன்யாகு அறிவிச்சிட்டார். ஆனால் இவர் ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது தொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகள் பல பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு முழுக்க இஸ்ரேல் எதிர்ப்பு, பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள். இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம், இந்த போர்ச்சுகல், ஸ்பெயின், ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் முழுக்க அமெரிக்க இஸ்ரேல் சார்பு மனநிலை கொண்ட நாடுகள், ஒரு யூத கிறிஸ்தவ சார்பு கொண்ட நாடுகள். இந்த நாடுகள் வெளிப்படையாக பாலஸ்தீனத்தை தனி நாடா ஆக்கணும்னு இன்னைக்கு அறிவிப்பது, இது அடுத்த கட்டம் எப்படி போகும், இது என்ன மாதிரியான தாக்கத்தை உலக அரங்கில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ ஐநா உள்ள சில நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சதுனால இந்த கேள்வி வர்றதுனால முதல்ல இந்த ஐநாண்டா அதனுடைய செட்டப் என்னன்னு முதல் விளங்கிக்கிறணும். ஐநாவில் வரக்கூடிய தீர்மானங்களுக்கு என்ன கதி ஏற்படும், அதுக்கு என்ன மதிப்பு, அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத முதல் விளங்கணும். இந்த ஐநாங்கிறது என்னன்னு கேட்டால், அந்த இரண்டாம் உலகப் போரில் இந்த 5 நாடுகளுடைய கூட்டணி ஜெயிக்குது. எது இப்போ வல்லரசாக இருக்கிறாங்கல்ல, சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸு, இந்த 5 நாடுகளும் தான் ஜெயிச்ச நாடுகள். உலக போரில் இவங்க ஒரு அணியாக இருந்து தான் இத்தாலி, இதெல்லாம் இத்தாலி, ஜப்பானை எல்லாம் தோற்கடிக்கிறாங்க. இத்தாலி, ஜப்பான், ஜெர்மன்லாம் தோற்கடிக்கப்படுற நாடுகள். இவங்க ஜெயிச்ச நாடுகள். இந்த ஜெயிச்ச நாடுகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெயிச்சதற்கு பிறகு இந்த ஒரு திமிரு அதிகமாகுது இந்த 5 நாடுகளுக்கும். நம்ம உலகத்தை நம்ம தான் ஆளணும், மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லா நாடுகளையும் நமக்கு அடிமையாக்கி வச்சுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்றை உண்டாக்குறாங்க. 1945 அவங்க உண்டாக்கும் பொழுது 50 நாடுகள் தான் அதில் இருந்துச்சு. அந்த 50 நாடு எந்த நாடுகள்னா, இந்த உலக போரில் இவங்களுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள். இந்தியா உள்பட. இந்தியாவும் ஆதரவு. என்ன, இந்தியான்னா சுதந்திர இந்தியா இல்லை, அவங்க பிரிட்டன் ஆட்சியில் சண்டை அவங்க ஆதரவு நின்றாங்க. அதனால இந்தியா உள்பட உலக போரில் அந்த 5 நாடுகளுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த நாடுகளை எல்லாம் இணைச்சி தான் ஐநா சபை உண்டாக்கப்பட்டுச்சு. அனைத்து நாடுகளும் இப்போ இருக்கலை. மொத்தமே 50 நாடுகள் இருந்தாங்க. அந்த 50 நாடு யாருன்னு கேட்டால், உலக போரில் இந்த 5 நாடுகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள். அந்த 5 நாடுகள் ஜெயித்தவர்கள். இவங்க சப்போர்ட் பண்ணவங்க இந்த மீதி நாடுகள்லாம். இவங்கள வச்சு என்ன செய்யறாங்கன்னா, 1945 ஐநா சபைன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த 5 பேர் இருக்கிறதே உலகத்தை ஆட்டி படைக்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது 50 நாடு சேர்ந்தான்னு வைங்க, மீதி உள்ள நாடுகளுக்கு இன்னும் மீதியாக போயிடும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, படிப்படியாக ஒவ்வொருத்தனா இதில் சேர்றாங்க. 50 நாடாக இருந்தது என்ன செய்கிறாங்க, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இன்னைக்கு உலகத்தில் மொத்தம் 197 நாடுகள் இருக்கிறது. உலகம் பூரா இருக்கிற நாடுகளுடைய எண்ணிக்கை இன்னைக்கு தேதியில் 193 நாடுகள் ஐநாவில் சேர்ந்துருச்சு, உறுப்பினர் ஆகிட்டாங்க. முதல் 50 ஆரம்பித்தது, அந்த உலக போரில் அவங்களுக்கு எதிராக இருந்தாங்களே அவங்க வரைக்கும் சேர்ந்துடுறாங்க. உலக போரில் ஆதரவாக இருந்தவர்களை கொண்டு ஆரம்பித்த ஐநா உலக போரில் இவங்க யாரை எதிர்த்து நின்றாங்களோ அந்த ஜெர்மனி, அந்த இத்தாலி, ஜப்பானு, அவங்களும் சார்பாக இருந்த எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இதில் இணைஞ்சு மொத்தமே 193 நாடுகள் ஐநாவில் உறுப்பினராக இருக்கிறாங்க. 4 நாடு இல்லை, 4 நாடு எதுன்னு கேட்டால், ஒன்று கொசோவாங்கிறது தனி நாடாக இருந்தாலும் ரஷ்யா எங்களுக்கு சொந்தம்னு கொண்டாடுற காரணத்தினால அந்த கொசோவாவை சேர்க்கணும்னு வரும்போது வீட்டோ பயன்படுத்தி சேர்க்காம தடுத்துருவாங்க. கொசோவா கிடையாது, இந்த நாடுகளோட உறுப்பினராக ஆக முடியாது. அது ரஷ்யா அந்த வேலையை பார்க்குதோ. ரஷ்யா அந்த வேலையை வீட்டோ, அவங்களுக்கு வீட்டோ 5 பேருக்கு வீட்டோ தனியாக சொல்கிறேன், வீட்டோ பவர் உள்ள அதிகாரமாக இருக்கிறதுனால கொசோவாவை இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. அதே மாதிரி தைவான்கிறது சைனா எனக்கு தான் சொந்தம் கொண்டாடி இருக்கிறது. தைவானோட அந்த பார்டரில் இருக்கனால நாங்கள் எங்களுக்குரிய நாடு என்று சொல்லி சொந்தம் கொண்டாடி இருக்கிறதுனால தைவானை நீங்கள் அங்கீகரிச்சியல்னு சொன்னால் சீனாங்கிற ஒரு பகுதி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அது இல்லாமல் போயிடும். அதனால தனி நாடு கிடையாது. அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, ஐநாவில் சேர்த்துக்கிற மாட்டேன்றாங்க.
அப்போ இந்த சைனா எத்தனை நாடு தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் சரி, இந்த வீட்டோ பவர் உள்ள நாடுகள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சேர முடியாது. அது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து வாட்டிகன் இருக்குல்ல, வாட்டிகன் சொன்னா இத்தாலியில இருக்கக்கூடிய இந்த போப்பாண்டவர் இருப்பார்ல, அந்த போப்பாண்டவர் இருக்கக்கூடிய அந்த அந்த நகரத்தையும் ஒரு நாடுன்னு ஏத்துட்டு இருக்காங்க உலகத்துல. அந்த அந்த நாடை வந்து நாடாக அங்கீகரிக்கல. அது வந்து என்ன, அவங்க கோரிக்கையும் வைக்கல. அவங்க எந்த இதுலையும் நம்ம கட்டுப்படாம நம்ம தன்னாட்சியில் இருக்கணும்னு விரும்புகிற காரணத்தினால, பெரும்பாலும் கிறிஸ்துவ நாடுகளாக இருக்கிற காரணத்தினால அவங்களோட ஒரு மோதல் போக்கு இல்லாமல் அது வந்து ஒரு நாடாக இருக்கட்டும், ஐநாவில் அவங்க எதுவும் அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க உறுப்பினராக சேரல. யார் வீட்டோ பயன்படுத்தி இல்லை, அவங்களே சேரலை. அதே மாதிரி பாலஸ்தீன்கிறதையும் வந்து அவங்க ஏற்றுக்கல. பாலஸ்தீன்கிறத அந்த அதை உறுப்பினர் ஆக்கணும்னு பிரச்சனை வரும் பொழுது அதை அமெரிக்கா வீட்டோ பயன்படுத்தி பாலஸ்தீனத்தை வந்து சேராம ஆக்கிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த பாலஸ்தீனத்துக்கும் அந்த வாட்டிகனுக்கும் ஒரு தனியான ஒரு என்னன்னு கேட்டால், ஐநா கூட்டம் நடக்கும்போது பார்வையாளராக வரலாம், அவங்க ஓட்டு போட முடியாது. ஐநாவில் வந்து பார்வையாளருங்கிற முறையில் பாலஸ்தீனுடைய பிரதிநிதி இருப்பார், அதே மாதிரி வாட்டிகன் பிரதிநிதி இருப்பார். அவங்களுக்கு அந்த ஓட்டு போட்டு எதை தேர்ந்தெடுக்கிற ஒரு அதிகாரம் இல்லை. இதுதான் ஐநாவுடைய ஒரு செட்டப். இந்த அனைத்து நாடுகளும் உள்ள அதுக்கு பேர் வந்து பொது சபையும்பாங்க. இந்த 193 நாடுகள் இருக்குல்ல, இதுக்கு என்ன பேருன்னு கேட்டா ஐநா பொது சபை. இந்த பொது சபைக்கு என்ன அதிகாரம்னு கேட்டா, பொது சபைக்கு வந்து அட்வைஸ் மட்டும்தான் அதிகாரம். பொது சபையில வந்து என்ன உலகத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஆலோசனை சொல்லலாம். அவங்க வந்து ஐநா பொது சபையில கூடி ஒரு நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது, பொருளாதார தடை விதிக்க முடியாது. ஐநா அவ்வளவு நாடு வாக்களித்தா கூட, உதாரணமா பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை விதிக்கணும்னு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, 193 பேரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, ஏத்துக்கிட்டால் அது செல்லாது. சும்மா அறிக்கையா இருக்குமே தவிர அதை வந்து யாரும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு அட்வைஸ். அந்த ஐநாவுடைய பொது சபையில எதை சொன்னாலும் சரிதான், அது ஒரு ஆலோசனையா இருக்குமே தவிர அதுக்கு வந்து இந்த இராணுவ நடவடிக்கை கூட இருக்க முடியாது. ஒரு நாடு எல்லாம் இருந்துட்டு வைங்க, ஐநாவுடைய பொது சபையில, பொது சபைன்னா அனைத்து நாடுகளும் கொண்ட ஒரு சபை, அதுல ஒரு முடிவு எடுத்து ஒரு 100 நாடு என்ன செய்யறாங்கன்னா அந்த நாட்டை தாக்கணும்னு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அப்படி கொண்டு வர முடியாது. தாக்குற மாதிரி தீர்மானம், இராணுவ நடவடிக்கை தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாது. அப்ப இது வந்து வரவு செலவு பார்க்கலாம். இந்த 93 நாடுகள் வந்து ஐநாவில் என்ன வருது, அது மாதிரி சில நிதிகள் ஒதுக்குவாங்கல்ல சில நாடுகளுக்கு, கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு, அந்த மாதிரி விஷயத்தை இவங்க முடிவு எடுக்கலாம். ஐநாவுடைய பொது சபைக்கு உள்ள அதிகாரம் என்னன்னு கேட்டா, நலிந்த நாடுகளுக்கு பொருளாதார உதவி ஐநாவில் இருந்து எவ்வளவு உதவி செய்யலாம் அதை முடிவு செய்யற அதிகாரம் இருக்கிறது. சில பிரச்சனைகள் வரும்போது கலந்து பேசி அட்வைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கே தவிர நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் கிடையாது. சரி, இது போக இல்ல இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம், அதை தெளிவுபடுத்துங்க. நம்ம இலங்கையில நம்ம ஈழத்துல சிங்கள பேரினவாதம் ஈழத்தமிழர்கள் மீது ஒரு இனப்படுகொலை நடந்தது. அதை இனப்படுகொலை அப்படின்னு இந்திய அரசு ஏத்துக்கல, ஆனா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா திராவிட கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் சொன்னாங்க. இப்ப அது இனப்படுகொலை அப்படின்னு தமிழர்களுக்கு, அந்த இறந்து போன தமிழர்களுக்கு ஆதரவா இலங்கை அரசுக்கு எதிராக இப்ப 193 நாடுகள் நினைத்தால் அந்த இனப்படுகொலைன்னு தீர்மானத்தை கொண்டு வர முடியுமா? நடந்தது பொருளாதார குற்றம், ராஜபக்சே மீது நடவடிக்கை எடுக்க இந்த 193 நாடுகள் நினைத்தால் கொண்டு வர முடியுமா? இல்ல அந்த அதிகாரம் அட்வைஸ் தான் பண்ணலாம். இந்த 193 நாடுகளும் இனப்படுகொலைன்னு சொல்வார்களே, ஆனா நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது, என்னதான் நீங்க தவிர்த்து இருக்கணும், இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவுதான் அதுக்கு அதிகாரம் இருக்கே தவிர செய்ய முடியாது. அதிகாரம் எங்க இருக்குன்னு கேட்டா, பாதுகாப்பு சபைன்னு அதுல 193 நாடுகள்ல பாதுகாப்பு சபைன்னு சில நாடுகள்ல பிரிக்கிறான். பாதுகாப்பு சபையில வந்து மொத்தம் 15 நாடு இருப்பாங்க. 193 நாடுகள்ல ஒரு 15 நாடு தான் பாதுகாப்பு சபையில இருக்கும். அந்த 15 நாடுகள்ல 5 நாடு வந்து பர்மனண்டா இருப்பாங்க. 5 நாடுனா அந்த வீட்டோங்கிறோம்ல, அந்த உலகப் போர்ல ஜெயிச்சாங்கல்ல, அந்த 5 நாடுகளும் வந்து பாதுகாப்பு சபையில நிரந்தர உறுப்பு நாடுகள். அதாவது அமெரிக்கா, பிரான்ஸு, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், இந்த 5 நாடுகளும் வந்து எப்போதும் உறுப்பினராக இருப்பாங்க. இன்னொரு 10 உறுப்பினர் யாருன்னு கேட்டா சுழற்சி முறையில சேர்த்துக்கிறோம். 2 வருஷத்துக்கு ஒருக்கா. ஒரு சென்ற முறை கூட இந்தியா இருந்துச்சு, இப்ப இந்தியா இல்லை. சென்ற முறை இந்தியா கூட சேர்த்துருந்தாங்க, இப்ப இந்தியா கிடையாது. இந்தியா பாகிஸ்தான்லாம் இப்ப இல்லை. அப்போ ஒரு நாடுகளும் ஒரு சுழற்சி முறையில் 2 வருஷம் ஆனவனை இவனை தள்ளிட்டு அவனை போடுவாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 10 பேர் மாறுவாங்க இந்த சுழற்சி முறையில். ஆக மொத்தம் 15 பேர் இருப்பாங்க. இதுல பாதுகாப்பு சபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னு சொன்னா அதை 193 நாடும் கண்டிப்பா கடைப்பிடிக்கணும்.
இவங்க இந்த 15 நாடும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அது வந்து அனைவரையும் கட்டுப்படுது. உதாரணமா ஒரு பொருளாதார தடைன்னு கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, அனைவரும் அதை கடைப்பிடிக்கணும். குறிப்பிட்ட ஒரு நாட்டை குறிப்பிட்டு இந்த நாட்டுக்கு எந்த பொருளும் ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பாதுகாப்பு சபையில கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா 192 நாடுகளும் அதை வந்து ஏத்துக்கிறணும். எந்த பொருளையும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, தொடர்பு வச்சுக்கிற கூடாது. அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் அடைத்ததாக இந்த பாதுகாப்பு சபை இருக்கிறது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடு ரொம்ப அநியாயம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க மீது நம்ம தாக்குவோம், படையெடுத்து செல்வோம் அப்படின்னு இவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னு சொன்னா எல்லா நாடுகளும் அவங்கவுங்க பங்குக்கு படை அனுப்பணும். இவங்க தலைமையில போய் அந்த நாட்டில் சண்டை போடுவாங்க. விமான தாக்குதல் நடத்தலாம், கப்பல் மூலம் தாக்குதல் நடத்தலாம், தரப்படை இறக்கி தாக்குதல் நடத்தலாம். அப்ப எல்லா நாடுகளும் ஒத்துழைக்கணும். படை அனுப்ப முடியாதவர்கள் பணம் கொடுத்து ஒத்துழைக்கணும். அந்த ஐநா பாதுகாப்பு சபையில ஒரு குறிப்பிட்ட நாடு இப்ப ஈராக்கை தாக்கணும்னு முடிவெடுத்தாங்கன்னு, ஆப்கானிஸ்தானை தாக்கணும்னு முடிவெடுத்தாங்கன்னு வைங்க, அதை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா எல்லா நாடும் ஒத்துழைச்சாகணும். அவன் பெட்ரோல் போடக்கூடாது, அவன் விமானத்தை இறக்கக்கூடாது, அவனுக்கு அதை சப்ளை பண்ணக்கூடாதுன்னு என்ன வேணாலும் எடுப்பாங்க. இவங்க சொல்வதைத்தான் கேட்கணுங்கிற மாதிரி உள்ளது பாதுகாப்பு சபை. இந்த பாதுகாப்பு சபைகளை என்ன வச்சுக்கிட்டாங்க என்று கேட்டா, இந்த தீர்மானம் நிறைவேறும் பொழுது இந்த 5 நாடுகளுக்கு அது பாதிப்பா, ஏதாவது ஒரு நாட்டுக்கு அது பாதிப்பா இருந்தா அவங்க நிராகரிச்சுட்டாங்கன்னா தீர்மானம் நிறைவேறாது. பாதுகாப்பு சபையில இப்ப இஸ்ரேலை வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது 14 நாடு ஓகேன்ட்டாங்க. இப்ப அமெரிக்கா அது வீட்டோ பவர் உள்ள 5 நாட்டுல இருக்குது. அமெரிக்காக்காரனா அதெல்லாம் முடியாதுட்டான்னு வைங்க, ஒருத்தனுடைய வீட்டோனால தோத்துரும் தீர்மானம். ஒரே ஒருத்தன் தான் வேணாங்கிறான். இல்ல இப்ப ரஷ்யா, சீனா, பிரிட்டன் அந்த நாடுகள் கையில இருக்க வீட்டோ வந்து அமெரிக்காவை எதிர்த்து போரிட்டு சரி செய்ய முடியாதா? அமெரிக்கா தான் ஜெயிக்குமா? வீட்டோ என்பது ஒரு தீர்மானத்தை உருவாக்குவதற்கு உதவாது, ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் உதவும். அதாவது வீட்டோவை கொண்டு வர்ற தீர்மானத்தை ரத்து செய்யலாம். அப்ப இப்ப தீர்மானம் பலஸ்தீனுக்கு வந்து ஆதரவா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்க இருந்து நம்ம படையை அனுப்பணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க, ராணுவ நடவடிக்கை எடுக்கணும்னு பாதுகாப்பு சபையில அல்ஜீரியா தான் கொண்டு வந்தாங்க இப்ப தீர்மானம். ஏன்னா அல்ஜீரியா வந்து அந்த 10 நாட்டுல இருக்கிறாங்க. இந்த சுழற்சி முறையில இந்த தடவை வந்து அல்ஜீரியா இருக்கிறாங்க. அல்ஜீரியா அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது 14 நாடுகளும் அதை ஏத்துக்கிறாங்க. அமெரிக்கா வந்து இல்லைங்கிறான். இருக்குன்னு சொல்லி வீட்டை போட முடியாது. அதான் ரஷ்யாவுக்கு பாதிப்பு ஏதாவது வருதுன்னு வைங்க, ரஷ்யா நிராகரிப்பான். ரஷ்யாவுக்கு பாதகமா ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா அவன் அந்த தீர்மானத்தை அந்த 5 நாடையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்தால் அந்த 5 நாட்டுல எந்த நாடா இருந்தாலும் சரி அவங்க வீட்டோ பவரை வச்சு அந்த தீர்மானம் வராம ஆக்க முடியும். இப்ப தைவானுக்கு சொன்னோம்ல, இப்ப தைவான்ங்கிறது ஒரு தனி நாடா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு உலகத்துல. அதுக்கு தனியா பிரதமர் இருக்கிறாங்க, ஆட்சி இருக்கு, ராணுவம் எல்லாம் இருக்கிறது. ஆனா ஐநாவுல இல்ல. ஏன் இல்லைன்னு கேட்டா அது ஐநாவுல சேர்க்கணும்னு வரும்போது சைனாக்காரன் புகுந்துக்கிட்டு சேர்க்கான்னு தள்ளி ஒரு ரிஜெக்ட் ஒரு வீட்டை போடுவான். வீட்டை போட்ட உடனே தைவான் சேர்க்கக்கூடாதுன்னு ஆகி போயிடும். அதே மாதிரி வந்து அவனை மாதிரி உள்ளதுதான் கொசோவா. கொசோவாங்கிறது வந்து ரஷ்யாவில இருந்து உள்ளது. ரஷ்யா எனக்கு சொந்தம்னு இருக்கிறான். ஆனா அது தனி நாடா இருக்கிறது. தனி நாடா எல்லா ஒரு நாட்டுக்குரிய எல்லா அம்சங்களும் அதுல இருக்கிறது. ஆனா ஐநாவில் இல்லை. ஐநாவில் இல்லாத காரணம் ஐநா சேர்த்துக் கொள்ளவில்லை. ஏன் சேர்த்துக் கொள்ளலைன்னு கேட்டா சேர்க்கணும்னு அவங்க இணங்கி வரும்போது ரஷ்யாக்காரன் வீட்டை போட்டுருவான். அதை சேர்க்கக்கூடாது. சேர்த்தா அவன் சொந்தம் கொண்டாட முடியாதுல்ல. ரஷ்யாக்காரன் அதை ஏன் நாடுங்கிறான். தனி நாடுனா என்னவாகும், அவனுக்கு பாதிப்பா போயிரும்ல. அவன் நாளைக்கு உரிமை கொண்டாட முடியாது. அப்ப எங்க நாடுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த கொசோவாவுக்கு எதிராக என்ன செய்யறாங்கன்னா வீட்டோ பயன்படுத்தி சேக்கமாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் வீட்டை பயன்படுத்துறாங்க அவனுக்கு பாதிப்புக்கு. இப்ப ரஷ்யாக்காரன் வந்து கொசோவாவுக்கு வீட்டை கொண்டு வரும்போது அமெரிக்கா இன்னொரு வீட்டை கொண்டு வந்து நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏத்துக்கிறேங்கிறது வீட்டோ கிடையாது, நிராகரிக்கிறேன் என்பதுதான் வீட்டோ. வீட்டோ என்பது எதுக்குன்னு கேட்டா ஒன்றை உருவாக்குறதுக்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாது, ஒன்றை மறுக்கிறதுக்கு இருக்கிறது. அப்ப மறுக்கிற அதிகாரம் வந்து எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் மறுத்துடுறாங்க. இப்ப வந்து பாலஸ்தீனத்தை வந்து 193 நாடுல வந்து 142 நாடுகள் அங்கீகரிச்சுட்டாங்க. அங்கீகரிச்சுட்டாங்க என்பதன் அர்த்தம் என்னன்னு கேட்டா கொள்கை அளவுல அங்கீகரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதை உண்டாக்கிட முடியாது, அறிவிக்கை செய்ய முடியுமே தவிர அதிகபட்சமா என்ன செய்யலாம்னு கேட்டா இந்த 142 நாடுகளும் வந்து தங்கள் நாட்டுல பாலஸ்தீனத்துக்கு தூதரகம் அமைக்கலாம். பாலஸ்தீனத்து சார்பாக ஒரு அலுவலகத்தை கொடுத்து அதனுடைய தூதர்னு வைத்து ஒரு அந்தஸ்து கொடுக்கலாமே தவிர இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை அமைக்க மாட்டேங்கிறான்ல, எப்படா போச்சு 144 நாடு போய் சண்டை போட முடியுமான்னா முடியாது. ராணுவ நடவடிக்கை எடுக்க முடியுமான்னா முடியாது. இஸ்ரேலுக்கு வீட்டோ பவர் இருக்கா? இஸ்ரேலுக்கு வீட்டோ பவர் கிடையாது. ஆனா அமெரிக்கா அந்த வேலையை இஸ்ரேலுக்கு எது வந்தாலும் அமெரிக்கா வீட்டோ பண்ணிடுறானே.
இல்ல இப்ப அமெரிக்காவுக்கு எதிரா பிரிட்டன் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, சீனா இருக்கு, ரஷ்யா 4 இருக்கு. நாடுகள் இருக்கு. இத்தனை நாடுகள் சேர்ந்து போரிட முடியாதா? முடியாதுன்னா சக்தி ஆ, இல்ல, ஆ. போரிடுவதற்கு சக்தி இருக்கிறது. அவங்க ஒத்துக்கொண்ட அந்த ஆ, ஆ. அநியாய ஒப்பந்தத்தின் பிரகாரம் செய்ய முடியாது. அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, வீட்டோ இருந்தால் நம்ம கட்டுப்பட்டுறணும் அப்படின்னு. கட்டுப்பட தேவையே இல்லை. அமெரிக்கா அவ்வளவுக்கு வலிமையாவும் இப்ப இல்ல. 4 நாடு சேர்ந்துச்சுன்னா அமெரிக்காவை இல்லாம ஆக்கி போடலாம். ஆனாலும் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட அக்ரிமெண்ட் பிரகாரம் சரி நம்ம அவன் வீட்டை பயன்படுத்திட்டான் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்களே தவிர, இப்ப உதாரணமா பாதுகாப்பு சபையில பாலஸ்தீனத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, ம், ம். ஐநாவுடைய சார்பாக எல்லா நாடுகளும் கலந்த ஒரு படை போய் அங்க இறங்கும். இறங்கி முதல்ல அவங்க கைப்பற்றுவாங்க. ஓகே. கைப்பற்றி இஸ்ரேலை வெளியேற்றுவாங்க. ஆ, ஆ. இஸ்ரேல் சண்டைக்கு வந்தா இஸ்ரேலோட ஆ, சண்டை ஆ. பிடிப்பாங்க. கடைசியில் அவங்க முதல்ல ராணுவத்தின் மூலமா ஆ. கை எடுத்துக்கொண்டு எல்லைகளை வகுத்து அங்க ஒரு தேர்தல் நடத்தி ஒரு இதை உண்டாக்கி வைத்து விட்டு வெளியே வரணும். நாட்டை வந்து உருவாக்கிட்டு வர்ற வேலையெல்லாம் ஐநா பாதுகாப்பு சபையில தீர்மானம் வந்தா தான் சாத்தியமாகும். பொது சபையில வந்துச்சுன்னு சொன்னா சும்மா தார்மீக ஆதரவு அவ்வளவுதான். 192 நாடுகள் ஆதரிச்சாலும் ஒன்னும் ஆகாது. அப்ப இந்த ஐநாங்கிறது ஒரு ஐக்கிய ஸ்தாபனம் தான். இது ஐநாங்கிறது வந்து ஒரு ஐக்கியத்தனமான ஸ்தாபனம். 192 நாடுகள் ஆதரிச்சாலும் ஒரு அமெரிக்காவோ ஒரு ரஷ்யாவோ ஒரு பிரிட்டனோ ஒரு பிரான்ஸோ அது வந்து ஒரு சீனாவோ எதிர்த்து வாக்களித்தார்கள் என்று சொன்னால் முடிஞ்சு வச்சு கதப்போம். அப்ப இந்த 5 மைல் வகையில தான் நாடு உலகமே இருக்குதுங்கிறத வச்சிருக்கிறாங்க. அப்ப இது காலப்போக்கில் என்ன செய்யணும், வீட்டோ இல்லாத ஒரு ஐநா வரணும்ன்ற ஒரு கருத்துருவாக்கம் பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. சமமான எல்லாரும் சமமா இருக்கணும், சமமான அதிகாரம் கொண்டவர்களாக எல்லா நாடும் இருக்கணும். அன்னைக்கு ஜெயிச்சிங்க, வலிமையா இருந்தீங்க. அதை விட இந்த ஐநா அந்த 5 நாடுகள் ஈக்குவலா வேற நாடுகள் வந்துருச்சுல. இப்ப வந்து வடகொரியா வந்துருச்சு. அவனுக்கு அந்த 5 நாட்டுக்கு ஈக்குவலான ஒரு சக்தி அவனுக்கு இருக்கிறது. அந்த 5 நாட்டுக்கு நிகராக அணு ஆயுதம் கொண்ட நாடாக இந்தியா வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்துருச்சு, அணு ஆயுத நாடாயிடுச்சு. அதே மாதிரி ஈரான் வந்து ஏவுகணை வலிமையில அந்த 5 நாடுகளை மிஞ்சக்கூடிய வகையில் இருக்கிறது. அன்னைக்கு 5 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு இன்னும் 5 பேர் அதிகமா வெளியே அதிகரிச்சு இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த வீட்டோ இருக்கக்கூடாது, அது ஒளிஞ்சிருச்சுன்னு சொன்னா இப்ப வந்து மெஜாரிட்டியில தீர்மானம் நிறைவேறி போயிடும். வீட்டோகள் எல்லாம் சமம்னு சொன்னீங்கன்னு வைங்க, 14-1 தான் தீர்மானம் வரும். 14-1 வந்தா 14 ஜெயிச்சிடும். 14 நாடு ஆதரவு, ஒரு நாடு. அப்ப பாதுகாப்பு சபையில வந்து இந்த 5 பேருக்குள்ள வீட்டோ வந்து காலி பண்ணணும். 5 பேரும் பலம் பொருந்திய நாடா இருக்கிறதுனால அதை வந்து ஒரு கெஞ்சி தான் அதை மாற்ற வேண்டியிருக்கே தவிர எதிர்த்து மாற்ற முடியாது. மற்ற நாடுகள் எல்லாம் சண்டை போடலாம் முடியாது. உன்னை கட்டுப்பட மாட்டேன்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறது தீர்மானம் கொண்டு வந்துருவாங்க. அப்ப அதை வந்து பேசி கொஞ்சம் கெஞ்சி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, இந்த வீட்டோலாம் இல்லைன்னு நீங்களே சொல்லுங்க, அப்படி கேட்கக்கூடிய நிலையில் தான் உலக நாடுகள் இருக்குது. இந்தியா வந்து அந்த 5 நாட்டுல எங்களை ஒரு ஆளை சேர்க்கணும்னு எவ்வளவு காலமா போராடிட்டு இருக்கிறாங்க. எங்களையும் அந்த நிரந்தர உறுப்பினர் எங்களுக்கு வீட்டை உள்ள நாடு. வடகொரியாவை சேர்க்க மாட்டானுங்க அவனுங்க. வடகொரியாவை சேர்க்க அனுமதிக்க மாட்டாங்க. வடகொரியா வந்து உறுப்பு நாட்டுல இருக்கிறாங்க, இதுல பாதுகாப்பு சபையில சேர்க்க மாட்டாங்க. இந்தியாவை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவை சுழற்சி முறையில சேர்க்கிறாங்க. இல்ல அந்த அந்த பாதுகாப்பு சபையில சேர்றதுக்கு என்ன வரையறை வச்சிருக்காங்க? வல்லரசு நாடா, பெரிய நாடா, மக்கள் தொகையா, எந்த அளவுகோல் யாட்ஸ்டிக் வச்சு அந்த இவங்க தான் பாதுகாப்பு சபையில இருக்கணும்னு சேர்க்கறாங்க? பாதுகாப்பு சபையில சேரக்கூடியதுங்கிறது இந்த 10 நாடுகள் தான் சேரலாம். அந்த 5 பர்மனன்ட். அந்த 5 பேர் வந்து நிரந்தரமா இருப்பாங்க. அவங்களுக்கு தேர்தலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எந்த இல்ல அதுக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்காங்க? அதுக்கு என்ன வரையறை? நான் மட்டும்தான் அதிகாரம் படைத்தவனா இருப்பேன் நானே சொல்லிக்கிறேன்னா ஏதாவது வரையறை இருக்கணும்ல. எப்பா ஜீவா குடும்பம் வந்து இதுக்காக நிறைய செலவு பண்ணிருக்குப்பா, அவங்க தாத்தா காலத்துல இருந்து நிறைய பண்ணிருக்கிறாங்க, எப்பா இது இவங்க கொடுத்த இடம்பா, நிலமே அவங்க தான்ப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு யாட்ஸ்டிக் அளவுகோல் வரையறையை வச்சு நான் இதை அனுபவிக்கணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு வேணும் இல்ல. அது எதுவுமே இல்லாம எப்பா ஜீவா தான்ப்பா அனுபவிக்கணும், அவரு தான் கையில தான் எல்லான்னு சொன்னா அதுக்கு என்னன்னு கேட்கிறேன். அது என்ன, எந்த அடிப்படையில் அந்த அதிகாரத்தை அமெரிக்கா அடிப்படையில் எடுத்தாங்கன்னு சொன்னா, அதாவது பருந்தை கண்ட கோழி குஞ்சு மாதிரி உலக நாடுகள்லாம் இருக்கிறது. இவங்க அந்த பெரிய வல்லரசா இருந்த ஹிட்லரு, முசோலினி எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. அதை இத்தாலியை ஜெயிக்கிறாங்க, ஜப்பானை ஜெயிக்கிறாங்க. அப்ப பெரிய பெரிய வல்லர் ஜெர்மனி எல்லாம் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சவனு என்ன ஆகுதுன்னா நான் தான் பெருசுன்னு வருது. இந்த நான் தான் பெருசுங்கிற ஒரு பயத்தின் கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்குறாங்க. வேற தகுதியெல்லாம் கிடையாது. எல்லாரும் நாங்க வீழ்த்திட்டோம்ல, நாங்க 5 பேர் தானே வீழ்த்தி இருக்கிறோம், நாங்க 5 தான் வலிமையான ஆளுக்கு, எங்களுக்கு கீழே நாங்க சொல்றத கேட்கக்கூடியவர்களா இருக்கணுங்கிறது ஐநா சபைங்கிறது. ஏன் எதை வச்சு எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா அந்த பல பிரயோகம், அவனுடைய வலிமை எல்லாம் அணு ஆயுதம் இருக்குதுங்கிறது.
அந்த ஜெயிச்சு காட்டினது, பல பகுதிகள் அவன்கிட்ட இருந்து பல பகுதிகளை பிடித்து கொண்டது, பிடித்து கொண்டு விரும்பின ஆட்சியை ஏற்படுத்தணும்னு பல மாற்றங்களை அவங்க செஞ்சாங்க. அந்த ஒரு பலத்தினால தகுதியினால கிடையாது. ஒரு ரவுடின்னு வந்து அவங்க கையில எல்லாம் எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி தான். ஒரு ரவுடி மாதிரி உள்ளவர் இந்த 5 நாடுகளும் எப்படின்னு கேட்டா ஒரு ரவுடி மாதிரியான ஒரு தன்மையில உள்ளவங்க. அப்ப ரவுடிக்கு மத்தவன் பயப்படுறான்ல, தகுதியை வச்சு பயப்படுறது இல்ல, பயந்துகிட்டு பயப்படுறான். எதிர்த்தம்னு சொன்னா குண்டை போட்டுருவாங்க, எதிர்த்தம்னு சொன்னா அணுகுண்டை போட்டுருவாங்க, ஜப்பானுக்கு ஏற்பட்ட ஹிரோஷிமாவில் உள்ள மாதிரி நம்ம நாட்டையும் அழிச்சு போடுவாங்கன்னு பயப்படுறான் எல்லாரும். அந்த பயத்தை மூலதனமா வைத்துக் கொண்டுதான் அந்த 5 நாடுகளும் உலகை ஆட்டி படைக்கிறாங்க. இந்த வீட்டோங்கிறது பைனாங்கிறது ஒளிஞ்சு போறது தான் உலகத்துக்கு நல்லது. வீட்டோ பவர் இல்லாத ஒரு இடம் வரட்டும், எல்லாரும் சமமான அந்தஸ்தர் உள்ளவர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா உலகம் சுபிச்சமா இருக்கும். இவங்க வந்து இந்த ஆதிக்கத்தை விட்டுறக்கூடாது, நம்ம ஜெயிச்சுட்டோம் இதை கண்டினியூ பண்ணணும்னு வச்சுட்டு இருக்காங்க. உலக போரோட முடிஞ்சு போறதுக்கு பதிலாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம், இதை கடைசி வரைக்கும் நம்ம 5 பேர்களை தான் உலகம் இருக்கணும், நம்ம எல்லாரையும் பயங்காட்டி ஜெயிச்சிட்டோம், இனியும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவனும் 5 பேரும் செஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த வீட்டோங்கிற இது சம நிலை இல்லாம போனது. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இவங்கெல்லாம் கெஞ்ச முடியும், பார்த்து ஏதாவது செய்யுங்க, நீங்க வீட்டோ இல்லைன்னு சொல்லுங்க. வீட்டை வச்சுக்கிறவன் வந்து எனக்கு வீட்டை வேணான்னு சொல்லணும், அப்படிதான் பேச முடியுமே தவிர வீட்டோ இல்லாட்டி நாங்க வெளியேறுவோம்னு சொன்னாண்டு வைங்க, அப்ப 5 பேர் ஒன்னா சேர்ந்துருவாங்க. 5 பேர் ஒன்னா சேர்ந்து என்ன செய்வாங்க, ஏன்னா ஒரு தீர்மானத்துக்கு ஒன்று ஐநாவில் ஒத்துக்கிட்ட நாங்க பாதுகாப்பு சபையில கொண்டு வந்தோம் வாங்கி ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் காரணம். அதனால பாலஸ்தீனை வந்து இவங்க என்னத்தான் அங்கீகரிச்சாலும் பாதுகாப்பு சபையில வீட்டோ அமெரிக்கா பயன்படுத்தாம இருந்தா பாலஸ்தீன் உருவாகும். வீட்டோ பயன்படுத்தின எதிராக தான் பயன்படுத்துவாங்க, உருவானால் அது உண்டாகவே செய்யாது. அதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அமெரிக்காவும் ஒரு நேரத்தில் வீட்டோ பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிலைமை வரும். இப்போ அதை கவனிக்கும் போது உலகத்துல தெரிவிக்கப்படுறான், அமெரிக்காவுக்கு ஐரோப்புக்கு யூரோப்பு எல்லாம் அடிமையா இருந்தாங்க. இப்ப பிரிட்டன் தான் அந்த இஸ்ரேல் அங்கீகரிச்சவனை, பாலஸ்தீனத்தை 2ஆ பிரிச்சு கொடுத்தவனே பிரிட்டன் தான், அவங்க தான் இருந்தது. அந்த இஸ்ரேல் உண்டாக்குறாங்கல்ல, அப்ப வெள்ளக்காரன் பிரிட்டன் தான் இதை செஞ்சவனே, அவனே அங்கீகரிக்கிறான். இப்ப யாரு இந்த இஸ்ரேலு பாலஸ்தீனுக்குள்ள கொண்டு போய் இஸ்ரேலுங்கிற நாட்டை உருவாக்குனானோ அவனே வந்து 2 ஸ்டேட்டுங்கிற ஒரு கருத்துக்கு வந்துட்டான், 2 நாடா தான் இருக்கணுங்கிற கருத்துக்கு வந்துட்டாங்க போது ஒரு முன்னேற்றம் தான். அது மாதிரி ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு பொருளாதாரத்துல கடுமையான வீக்ல அமெரிக்கா வருதுன்னு வைங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னா எதுக்கடா இஸ்ரேலுக்காக வேண்டி நம்ம ஏன்டா நம்மளுடைய பலத்துக்கு இழந்துக்கிறேன்னு, நம்ம ஏன் நட்பை இழந்துக்கிறோன்னு அமெரிக்கா நினைக்கக்கூடிய நிலை வரும். அப்படி வந்தா உண்டாயிரும், பலத்து உண்டாயிரும். கண்டிப்பா. ஆனா வந்துங்க இப்ப நீங்க இப்ப உள்ள நிலவுப்படி வேறு சில சிக்கல்களை சில அமைப்புகளை வச்சு அவன் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நம்மளை வந்து முடக்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனா தார்மீக அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகள்லயே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கூடுதுங்கிறப்ப இது கண்டிப்பா ஒரு நெருக்கடி தானே. அதான் ஒரு சர்வாதிகாரி இருக்கிறான், சட்டத்தை போட்டு நம்ம எல்லாரையும் அடிமையா இருக்குன்னு சொல்றான், எல்லாருக்கும் வேற வழி இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அந்த அடிமைகள் மட்டத்தில் இருந்தே பிற மக்கள்கிட்ட இருந்து அவனுக்கு எதிர்ப்பு கூடிக்கிட்டே இருக்கிறது இஸ்ரேலுக்கு நெருக்கடி தானே. இப்படித்தானே மாற்றங்கள் வந்திருக்கு உலக அரங்கில், கொஞ்சம் கொஞ்சமா தானே மாற்றங்கள் கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் தனிமைப்படுத்தப்பட்டால் கண்டிப்பா வீட்டோலாம் போட மாட்டான், எல்லாரோடய நானும் வந்துருவான், அப்ப பாலஸ்தீன் உண்டாயிரும். அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள்லாம் போய் சண்டை போட்டு அவனை வெளியேற்றிடுவாங்க, அப்புறப்படுத்திடுவாங்க. உலக நாட்டு ராணுவத்தை எல்லாம் இறக்கணும், ஏற்றி நிக்க முடியாதுல்ல. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல் இது. எங்கெல்லாம் உலகத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கணும். இப்ப நம்ம 2 பேருமே தமிழர்கள் தான், நாம எதுக்கு பாலஸ்தீனத்தை பத்தி பேசுறோம், அங்க ஒரு அநீதி நடக்குது அதுக்காண்டி பேசுறோம். உண்மையில நாட்டு நம்ம 2 பேருக்கு நேரடி தொடர்பு என்ன, அவன் நாடுதான் அது, நீங்க அவன் நாடுதான். 45க்கு முன்னாடி பாலஸ்தீன் தான் அதுக்கு பேரு, இஸ்ரேலுங்கிறது நுழைக்கப்பட்டது. அவன் நாட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்ப அவனை வந்து நாடுக்காக தனியா கோரிக்கை கேட்க வச்சுட்டாங்க. எவ்வளவு ஒரு மோசம் பாருங்க. ஒரு ஜோக்கு மாதிரிதான், டே அது உண்மையிலே ஏன் நாடுதான்டா அப்படிங்கிற மாதிரி அவன் இடத்துல அவன் ப்ராப்பர்ட்டியா கொடுக்கறது யோசிக்கிறாங்க. இப்ப 60 வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யோசிக்கிறாங்க 40% எல்லாம் எனக்கு உள்ளதுங்கிறான் ஆக்கிரமிச்சுக்கிட்டு. கண்டிப்பா எல்லாத்தையும் விட ஒரு உலக அழுத்தம் ஏற்பட்டால் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழல், மக்கள் புரட்சி, நாடுகள் ஆதரவு இதெல்லாம் பெருக பெருக இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அவர்களின் நலனுக்கான அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் உடையக்கூடிய நாளும் வரும். இப்படித்தான் எல்லா புரட்சியும் தொடங்கி இருக்கிறது, நடந்திருக்கிறது. அந்த வகையில் பாலஸ்தீன் தனிநாடாவதற்கான
கோரிக்கை ஆதரவு உலகரங்கில் பெருகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடிதான் அப்படிங்கிற அந்த வரலாறை சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், மக்களிடம் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த கண்டிப்பா மாற்றம் வரும்னே நான் நினைக்கிறேன். நன்றி.